चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानकी वल्लभी वल्लभायाचितायात्मनि कंसविध्वंसिने वंशिने ते नमः। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे। இப்போ இந்த கேப்பு 1 2 3 கேப் விடாம கூட இதை பாடலாம். தேவகி நந்தன நந்தஜோ சந்ததே ஹரே கிருஷ்ணா ஒரே தட்டு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா. அப்படி चलो சரி. ஓம் 24 25 26 நினைக்கிறேன் இல்லையா? சௌமியா தான் சொன்னாங்க. சௌமியா ஆமா 23 பா 23 சொல்றோம். ரூபம் மகத்தே. ரெண்டு தான் படிச்சோமா? நேத்திக்கு 3 படிச்சோம். நேத்திக்கு 20 21 22 படிச்சோம். ஆமா. இன்னைக்கு ரூபம் மகத்தே பகுவக்திர நேத்திரம் அது 23 24 25. ஓஹோ இது அப்படின்னா நீங்க 2 தான் படிச்சிருக்கீங்க. 3 படிச்சிருக்கோம் சொல்றேன். ஆனா அன்னைக்கு 18 19 20 திருப்பி நேத்துக்கு பண்ணோம்ப்பா. திருப்பி ரிப்பீட் பண்ணோம் 20. அதான் பார்த்தேன். சரி படி. சௌமியா சொல்றா? சௌமியா சொல்லுங்க. சரி. ஓம் ரூபம் மகத்தே பகுவக்த நேத்ரம். கரெக்டா இருக்கா? மகத்தே பகுவக்த நேத்ரம். ஓகே. ரூபம் மகத்தே பகுவக்ர நேத்ரம். மகத்தே பகுவக்ர நேத்ரம். மகாபாஹோ பகுபாஹுருபாதம். பஹூதரம் பஹூதம்ஷ்ட்ராகராலம். திருஷ்ட்வா லோகா अपस्पृशं दीप्तमनेकवर्णं. व्याताननं दीप्तविशालनेत्रं. दृष्ट्वा हि त्वां प्रव्यथितान्तरात्मा. धृतिर्न विन्दामि च मं च विष्णो. दंष्ट्राकरालानि च ते मुखानि. दृष्ट्वैव कालानलसन्निभानि. दिशो न जाने न लभेश शर्म.
प्रसीद देवेश जगन्निवास प्रसीद प्रसीद देवेश देवेश जगन्निवास। जगन्निवास। अच्छा, सो दंष्ट्राकरालानि भयानकानि एल्लने आरम्भं ल अने रूपं महत्ते बहुवक्त्रनेत्रं बहु एकवचनं बहुवचनं बहुना நிறைய बहुवक्त्रनेत्रं सो रूपம் महत् வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்க. மகத் மகதி தேவியோட பேரு லலிதா சஸ்னா மகதி மகத் மகத்துவம் மகத்துவம் பிரம்மாண்ட பெருசு ரொம்ப பெருசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகான் சொல்றாங்க. மகா மகத் இந்த 8 சித்துக்கள்னு சொல்றான்ல இந்த 8 சித்துக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம் அதுல என்ன அர்த்தம் தெரியாது. ரூபம் மகத்தே தேனா உன்னுடைய நம்ம சம்ஸ்கிருதத்துல த அப்படின்னு ஆரம்பிக்கிற வார்த்தை இதெல்லாம் எதிராளி செகண்ட் பர்சன். துவயா துவம் தே இதெல்லாம் வந்து செகண்ட் பர்சன். த அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது நிறைய இருக்கும். துவயா அப்படின்னு இருக்கு. தே அப்படின்னா நீங்க. யாரு சொல்றது? அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த விஸ்வரூப தர்சனத்தை பார்த்து மகத் தே ரூபம் உன்னுடைய பிரம்மாண்டமான மிகப்பெரிய அந்த ரூபம். அது ரூபத்துல என்ன இருக்கு? பகுவக்திர நேத்திரம். வக்திரம் வக்திரம்னா இந்த இந்த முகம். நேத்திரம் கண்ணு. பகு வக்திர நேத்திரம். மகாபாஹோ பகு பாஹூருபாதம். மகாபாஹோ பாஹு மகாபாஹோ அவர் பார்த்து சொல்றார், ஹே மகாபாஹு நீண்ட கைகளை கொண்டவனே. பகு பாஹூருபாதம். இங்கே பாஹு அநேக கைகள். பகு பாஹு. இந்த பாஹூருபாதம்ல 3 வார்த்தை இருக்கு. சொல்றீங்களா யாராவது? 3 வார்த்தை இருக்கு. பகு தோள்கள், தொடைகள், பாதங்கள். ஆமா. ஊரு. பகு உரு பாதம். ஆமா. ஊருன்னு சொன்னா தொடை. பாதம் கால். வைஷ்யா அந்த இதுல வரும். என்னது? புருஷ சூக்தத்துல பாருங்க. இப்போ இந்த மறதி அது இல்லை, நடுவுல வரும். நீ வந்து பிராமண பிராமணோ சிசி முகமாசீத் பாஹூராஜன்ய கிருதஹ ஊரு ததஸ்ய யம் வைஷ்யஹ. ஊரு வைஷ்யன் வந்து உன் தொடைகளில் வசிக்கிறான் அப்படின்னு வரும். பாஹு புஜங்கள்ல க்ஷத்ரியன் வசிக்கிறான் அப்படின்னு. ஊருனா தொடைகள். பாதம் சரணம் பாதங்கள். அநேக ரூபம் மகத்தே பகுவக்திர நேத்திரம் மகாபாஹோ பகு பாஹூரு பாதம். பகு உதரம். உதரம்னா வயிறு. 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரு. உதரம்ங்கிற வார்த்தை எழுத்து வரா மாதிரி உதரம்ங்கிற பகுதி அதுல இருக்கணும். நம்ம 2 பேரை சொல்லுங்க. ஒண்ணு பிள்ளையாரோட பேரு லம்போதரன். லம்போதரன். இன்னொன்னு ஓ நீங்க 3 சொல்லிட்டீங்க. இன்னொன்னு இருக்கு. பீமனுக்கு ஒரு பேர் இருக்கு. பிருகோதரன். பிருகோதரன். சகோதரன். ஒரே உதரத்தில் உதித்தவர்கள். சகோதரன். சோ உதரம்னா வயிறு. பகூதரம் பகு தம்ஷாகாலம்.
தம்ஷ்ட்ர டென்ட் பல்கள், தம்ஷ்ட்ர பயங்கரமான பல்கள், பற்கள். தம்ஷ்ட்ராகராலம் பகூதரம் பகுதம்ஷ்ட்ராகராலம் திருஷ்ட்வைவ காலானலஸ் திருஷ்ட்வா லோகான் திருஷ்ட்வா லோகாஹ பிரவ்யதிதாஸ்ததா அகம். இப்ப பாரு, ஒத்துக்கிறான் பாருங்க. இதை பார்த்து உலகமெல்லாம் நடுங்கிறது. ததா அகம், நான் கூட நடுங்கிறேன் அப்படின்னு நேத்தே சொன்னபோது 3 உலகங்களும் பயத்துல நடுங்கிறதுன்னு சொன்னான். இன்னைக்கு இதை பார்த்து உலகங்கள் நடுங்குகின்றன, அதோடு சேர்த்து நானும் நடுங்குகிறேன். திருஷ்ட்வா லோகாக, திருஷ்டுவானா பார்த்து, திருஷ்டுவா திருஷ்யம், திருஷ்டி நிறைய வார்த்தை, கண் பார்வை சம்பந்தமான வார்த்தைகள். திருஷ் அப்படிங்கிற அந்த இதுல வரும். திருஷ்டி, திருஷ்டா, திருஷ்டுவா, தர்ஷ்யம், தர்ஷனம். ஸோ பிரவ்யதிதஸ் ததா அகம், நானும் நடுங்குகிறேன். பிரவ்யதிதாஸ்ததாஹம். நபஸ்பிருஷம், நபம் வானம், ஆகாஷம். நபம் ஸ்பிருஷம், ஸ்பர்ஷம் ஆகாசத்தை தொடுகிறார் போல். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம். தீப்தம்னா ஒளி. தீபம், தீபிகா, தீபக, தீப்தம், பிரதீப, அநேக வர்ணம். உலக அந்த ஒளி ஆகாசத்தை தொடுகிறது. அநேக வர்ணம், நிறைய நிறங்கள்ல இருக்கு அந்த ஒளி. தீப்தம் அநேக வர்ணம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம். அந்த விஷாலமான கண்கள் அந்த முகத்துல விஷாலமா. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குரங்க துரத்திண்டு புலி வருது. அந்த புலி குழந்தைங்க ரோட்ல காட்டுக்குள்ள ஒரு கார் நிற்கிறது. இந்த உள்ள உட்கார்ந்துருக்கிற ஆளு அந்த காருடைய கதவை திறந்து ஒரு 2 செகண்டுக்கு, குரங்குக்கும் புலிக்கும் ஜஸ்ட் 4-5 அடி துரத்தினது. வேகமா அந்த திறந்த கதவுக்குள்ள அந்த குரங்கு இவருடைய மடியில பாஞ்சு உட்காந்துக்கிறது. இவர் சட்டுன்னு கதவை சாத்துறார். அப்ப அந்த புலி கண்ணாடி வழியா உள்ள பாக்குறது. முதல்ல பார்க்கும்போது சாதாரணமா இருந்தது. அப்புறம் அதோடைய கண்ணு ஒரு இப்படி விரிகிறது. பயங்கரமா இருந்தது அந்த கண்ணு பார்க்க. பயங்கரம் அப்படின்னா பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி இருந்தது. அதை நான் என்னால வர்ணிக்க முடியாது. எவ்வளவு பெரிய எக்ஸ்பான்ஷன். நம்ம அந்த கண்ணு அப்படியே பயத்தை கோபத்துல பார்க்கிறது. ஆச்சரியத்திலையும் கண்ணு விரியும். நம்ம தூரத்தை பார்த்தாலும் கண்ணை விரியும். ரொம்ப இருட்டு குறைவான வெளிச்சம் இருந்தாலும் கண்ணு விரியும். கோபத்துல விரிக்குது. அப்படி அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் காருக்கு வெளியில 2 காலை தூக்கி அந்த கண்ணாடி மேல வச்சுட்டு முகத்தை உள்ள பாக்குறது. விழ வைக்க முடியும் நம்மள அந்த பார்வை. அந்த மாதிரி அவனுடைய வியாத்தானன தீப்த விஷால நேத்திரம், ஒளிமயமான அவனுடைய என்னது அனனா, அதுவும் தலைகள், ஒளிமயமான அந்த முகம், விஷால நேத்திரம், மிகப்பெரிய அந்த விஷால நேத்திரம்னா பெரிய விரிந்த அந்த கண்கள், ஒளிமயமான முகம். கராளானி சத்தே முகானி திருஷ்ட்வைவ காலானலஸ். திருஷ்ட்வா ஹித்வாம் பிரவ்யதிதம் மகாத்மன். மகாத்மா இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பிரவ்யதிதம், வியதித்தம்னாலே பயம், பயப்படுறான். பிரனா அதோடைய எக்ஸாஜரேட்டட் பயம்.
அதோடைய பெரிய மேக்னிஃபைடு வெர்ஷன். யதிதம் மகாத்மன், மகாத்மாவே இதை பார்த்து எல்லாம் பயப்படுறான். நானும் பயப்படுறேன். ததா அகம், நானும் பயப்படுறேன். நானும் பயப்படுறேன். திருதின்ன விந்தாமி சமஞ்ச விஷ்ணு. ஹே விஷ்ணு, எனக்குள்ள ஒரு பொறுமை, தைரியம், ஒரு அமைதி, சமம்னா அமைதி எனக்குள்ள ஏற்பட மாட்டேங்கிறது. நானும் பயப்படுறேன். அன்செட்டில் ஆயிட்டேன். அமைதி ஏற்படவில்லை. திருதின்ன விந்தாமி சமஞ்ச விஷ்ணு ஆख्याहिने को दंष्ट्राकरालानि चते मुखानि दृष्ट्वैव कालानल सन्निभानि दिशो न जानेन लभेच्छ शर्म प्रसीद देवेश जगन्निवास. இவன் கேட்கிறான் அவர்கிட்ட, பிரசீத, பிரசன்னமாகிவிடு, பிரசீத, அமைதி, ஆனந்தமாகிவிடு. கோபமான ரூபம் நமக்கு ஆனந்தம் கொடுக்கறது இல்லை. தம்ஷ்டாகராலானி சத்தே முகானி சொல்றேன். பிரசீத தெய்வேஷ ஜெகன்னிவாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொன்னான்னு நினைக்கிறேன், இல்லை இதுக்கு அப்புறம் சொல்லுவோம் போல. தெய்வேஷ, தேவனே, தேவதேவனே, ஜெகத்துடைய நிவாசனே, பிரசீத, அமைதியாகிவிடு, ஆனந்தம் அடைந்திடு, சந்தோஷத்தை வெளிப்படுத்திடு. பிரசீத தெய்வேஷ ஜெகன்னிவாஸ். தம்ஷாகராலானி சதே முகானி திருஷ்ட்வைவ காலானல சன்னிபானி. அனலனா அக்னி, அனலனா அக்னி. தம்ஷ்டாகராலானி, அது பயங்கரமான உடைய பற்கள். அங்கிருந்தெல்லாம் அப்படியே ஜுவாலைகள் வெளிப்படுறது அந்த வாயிலிருந்து. தம்ஷ்டாகராலானி சத்தே முகானி, வாயிலிருந்து அது அப்படியே எல்லாம் ஜொலிக்கிறது. சத்தே முகானி திருஷ்ட்வைவ கால அனல சன்னிபானி. திருஷ்ட்வா ஏவ கால அனல சன்னிபானி. அதுதான் தெரியறது, எப்படியோ ஒளிமயமா இருக்கு உன்னுடைய வாய் உள்ள இருக்கிற தாடைகள், பற்கள். திசோன ஜானேன, அதோட எஃபெக்ட் என்னாச்சுன்னா, எனக்கு திசையும் புரியல. லபேச்ச சர்ம, எனக்குள்ள ஒரு அமைதியும் ஏற்படலை, கிடைக்க மாட்டேங்கிறது. லாபம் அப்படின்னா கிடைப்பது, லபிக்கிறது. லாப, சுப லாப அப்படின்னு எழுதுவான் மார்வாடி கடையிலெல்லாம். சுபமான லாபம் கிடைக்கட்டும். லாபம்னா லப்த்வா, எம் லப்த்வான்னு ஒரு இடத்துல வரும். எதை கிடைத்தால், எதை அடைந்தால், எது கிடைத்தால், மற்ற வேற எதுவுமே தேவையில்லையோ, கிடைத்தால். லபேச்ச சர்ம, சர்ம எனக்கு கிடைக்கல, மனசுக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கல, அமைதி கிடைக்கல. திசைகள் மறந்து விட்டது. திசை என்னன்னே புரியல. நான் எங்க இருக்கிறேன்? திடீர்னு ஏதாவது வந்தா நம்ம இந்த கேள்வி வரும் நமக்குள்ள, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு எல்லா பக்கமும் பார்ப்போம். நமக்கு இது என்ன திசை, நாம் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறோம், இது எந்த ஊரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எல்லாம் மறந்து போயிடும். திசோன ஜானேன லபேச்ச சர்ம, திசையும் புரியலை, இதுவும் புரியலை. நான் ஒரு சம்பவம் இந்த கிளாஸ்ல, அந்த கிளாஸ்ல சொன்னேன்னா, சோ ராமசாமி அந்த கிளாஸ்ல. அப்படியா? RSS கட்டட திறப்பு விழாக்கு வந்திருந்தார் சோ ராமசாமி. சொன்னேன்ல அன்னைக்கு. அவர் நம்ம RSS ஆஃபீஸ் சென்னையில் சேத்துப்பட்டில் டானா வடிவத்தில் ரோடு இருக்கும். இந்த ரோடு ஸ்பர் டேங்க் ரோடுன்னு மெயின் ரோட்லேருந்து உள்ளே அப்புறம் இந்த சின்ன ரோடு உள்ளே போகும். அது டெட் எண்டு ரோடு. அதோட டெட் எண்டில் தான் RSS ஆஃபீஸு, விஜயபாரதா ஆஃபீஸ்லாம் இருக்குது. இது ஒரு 40-50 அடி இருக்கும், 50-30 மீட்டர் இருக்கும், 50-80 அடி இருக்கும். அதுவும் ஒரு அந்த 80-30 மீட்டர் 40 மீட்டர் இருக்கும்.
அந்த மாதிரி டானா வடிவம். மெயின் ரோடை அஃபெக்ட் பண்ணாமல் அந்த ரெண்டும் சேர்ற இடத்துல மேடையை போட்டு இந்த பக்கமும் ரோட்டில் நிறைய உட்காந்துருக்கோம், அந்த பக்கமும் ரோடு நிறைய உட்காந்துருக்கோம், பேமெண்ட்டு அங்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்படி ஆர்எஸ்எஸ் கட்டடத்தை குண்டு வெடித்த போது அதை திரும்பி கட்டி அப்புறம் இனாகரேஷன் அந்த கட்டட திறப்பு விழாவுக்கு சோ ராமசாமி வந்திருந்தார். நான் தான் அவரை கார்லேருந்து காரை வந்து மண்டபத்துக்கு பின்னால் இந்த ரோடுடைய எக்ஸ்டென்ஷன் அந்த பக்கம் நிறுத்திட்டு அவர் வராரு. நான் அவரை மேடைக்கு கூடவே வந்தேன். அவரை மேடையில் ஏற்றி விட்டுட்டு நான் அங்கேயே பின்னால் நிற்கிறேன். அந்த மண்டபத்துக்கு இது நம்முடைய ஸ்டேஜுக்கு கிட்ட அவர் பேசினார். ஒரு 2000-3000 பேர் இருப்போம். நாங்கள் தெரியல, ஐடியா இல்லை, சின்ன ரோடாக தான் இருந்தது. ஜாம் பேக்காக உட்காந்துருந்தோம் எல்லாரும். அப்போது அவர் பேசினார், இந்த மாதிரி நான் என்ன எதிர்பார்த்தேன், அன்றைக்கி குண்டு வச்சு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸை இடிச்சிட்டான், 14 பேர் செத்து போயிட்டான்னு நீங்கள் 1000 பேரை கொன்னுடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படிலாம் பேசினார். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் நல்லபடி பேசிட்டு திடீர்னு அவருக்கு என்ன கிறுக்குத்தனம் வந்ததோ அவர் வந்து அந்த அயோத்தியாவில் இருக்கிற அந்த கட்டடத்தை, மசூதி கட்டடத்தை இடித்த அராஜகவாதிகள், பயங்கர ரவுடிகள் வந்து அதை இடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் எங்களுக்கெல்லாம் கை கட்டின்னு கேட்குற பழக்கம். எதிர்பாதையான கதையை சொன்னால் கூட, நமக்கு ஆப்போசிட் கருத்தை சொன்னால் கூட நமக்கு அமைதியாக கேட்டுப்போம். கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு பழக்கம். அப்படியே ஒரே ஒரு பையன் அந்த பக்கம் KK நகர்லேருந்து வந்திருந்தான், ஜெயபிரகாஷ்னு பேர். அவன் பேர் புதுசு சங்கத்துக்கு, ஒரே ஒருத்தன் மட்டும். அவன் வந்து நோ அப்படின்னு கத்தினான் கையை தூக்கி. நான் ஸ்டேஜுக்கு பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் கால் நடுங்க ஆரம்பிச்சு கத்தினார். என் குரலை அடக்க முடியாது, என் தொண்டையை நெரிக்க முடியாது, நான் பேசுவேன், நான் பேசுவேன், என்னை யாரும் என் வாயை மூட முடியாது, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட மடிக்காது, அப்படி இப்படின்னா பேசினாரே தவிர ஆக்சுவலாக சப்ஜெக்டுக்கு அவர் திரும்பி வரவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கத்திட்டு ஸ்பீச்சை முடிச்சுட்டாரு. கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்து எக்காருங்க என்ன இப்படி இவ்வளோ எஃபெக்ட் ஆகுமா, ஒரே ஒரு ப்ரொட்டஸ்ட்டு. ஆனால் எனக்கு நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். எல்டிடியை வந்து பத்திரிகையில் அப்படி எதிர்ப்பார். தைரியசாலி, எல்டிடியோட மிரட்டலுக்கு பணியாதவர்னு நினச்சிருந்தேன். அவர் பயந்தாங்கன்னு இல்லை, பட் திடீர்னு எதிர்பாராத இடத்துல ஒரு விஷயம் வந்த போது திசைகள் மறந்து போகின்றனங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு அவர் பாவம் செத்து போயிட்டார், இப்போ நம்ம சொல்லக்கூடாது, பட் இது நான் நேர பார்த்த விஷயம். திசோன ஜானே ந லபேச்ச சர்ம அப்படிங்கிற, அவ்வளோதானா? பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாஸ். அதனால அமைதியாகி விடுங்கள், பிரசன்னமாகி விடுங்கள். பிரசன்னம், சந்தோஷமான முகத்தை காட்டுங்க, மலர்ந்த முகத்தை காட்டுங்க. வேண்டாம், பயமா இருக்கு, ரொம்ப பயந்திருக்கிறேன், நான் உலகம் முழுக்க பயந்திருக்கு இதை பார்த்து. மகாத்மா, நீ மகாத்மா, அதனால நீ வந்து பிரசன்னமாகிவிடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அர்ஜுனன். இதில் நம்முடைய மனசுடைய பல சைக்காலஜி எல்லாம் இந்த வார்த்தைகளில் வெளிப்படுறது. மனம் எப்படி வேலை செய்யும், எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இதுலேருந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நமக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயம் கிடைக்கும் அர்ஜுனனுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் விவரங்கள்ல. அவ்வளோதான், நீங்க பேசுங்க, கமான் சொல்லுங்க. இந்த வர்ணிப்பை வந்து நான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசுற இந்த வர்ணிப்பை அப்படியே யாராவது இது ஒரு ஆர்டிஸ்டிக்கா இதை ட்ரை பண்ணிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். நம்ம இந்த விஸ்வரூப தரிசனம்னு பாக்குறோம், ஒரு படம் காட்டுறாங்க, அதுல பல தலைகள் இருக்கிற மாதிரி. ஆர்டிஸ்ட் ரொம்ப தெய்வீகமான ஆர்டிஸ்ட் வந்தா ஒரு கால் நடக்குமா இருக்கும்.
தெரியல, நானும் கற்பனை பண்ணி பார்க்குறேன். இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐயில் எப்படி கொண்டு வரலாம், இதை எப்படி சீனை டிஸ்கிரைப் பண்ணலான்னு வரமாட்டேங்குது. டீட்டெயிலா யாராவது அப்படி உட்காந்து எடுத்தாங்கன்னா திவ்யமான ஆர்டிஸ்ட் வேணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. தெரியல, இருப்பா யாராவது. கீதா பிரஸ் புக்கிலெல்லாம் போட்டிருக்காங்க விஸ்வரூப தரிசனத்தை. தெரியல, மூவியா எடுக்கலாம். இது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஒன்றுன்னா வரிசையா ஒரு ஃப்ரேம்ல ஒரு காட்சி தெரியற மாதிரி மூவியா எடுக்கலாம் நம்ம. ஆமா சுஜாதா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுமா. உங்களுக்கு அப்புறம் அந்த இது சௌரியமா இருந்திருக்காமா மெட்ரோ? போயிட்டு வந்தேன், வந்து சேர்ந்துட்டேன். 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 5:45. ஓகே ஓகே. ப்ராப்ளம் ஜெனரலி நம்ம வர்ணிக்கிறச்சே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு 10,000 பிரச்சனை. டைமென்ஷனலி மல்டிப்ளிசிட்டி சொல்றோம், டைரக்ஷனலியும் எங்க போனாலும் அடி, இங்க திரும்பினா அடி, அங்க திரும்பினா அடி. இது ஜெனரல் விவரணம் நம்ம சொல்லறச்சே. அடிக்கு மேல அடி. மல்டிப்ளிசிட்டி இஸ் சோ நேச்சுரல் இன் அவர் லாங்குவேஜ். வெறும் வர்ணிக்கிறச்சே பகு 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 மல்டிப்ளை பண்ணி சொல்றாரு. இதுலயும் திசை இட்ஸ் ரொம்ப ரிலேட்டபிளா நம்ம பிரச்சனையை வர்ணிக்கிறச்சேவும் அப்படிதான் நம்ம டிஸ்கிரைப் சாமானியமா பண்றோம். நீங்க ஒரு அப்பா அப்பா அப்படின்னு அப்பா ஓ இப்படி அப்பப்பால தான் புரிஞ்சுக்கணும். ஒரு கால் நம்ம வந்து விக்டோரியலை விட சத்தத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டர் வர்ணிக்க முடியும்னு தோன்றது. இந்த மாதிரி ஆச்சரியமான, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு விஷன் சப்தத்துல. பட் பிக்டோரியல் வரையணும்னா அந்த வரையக்கூடிய ஆளு அல்லது கேப்சர் பண்ணக்கூடிய அந்த இது நம்ம 2 பேரும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும் பிக்டோரியலில் வரணும்னா. ட்ரை பண்ணலாம், பயன்படுத்த முடியாது. நம்ம காகிதத்தில் தான் இருக்கு படம், காகிதத்தில் இருக்குன்னு ஏற்கனவே உள்ள தெரியுமே. அந்த படத்தை பார்த்து எப்படி பயம் ஏற்படும்? எத்தனை பயங்கரமா வரைஞ்சிருந்தா கூட இல்லையா? பேப்பர்ல இருக்க படம் முதல்லயே ஃபிக்ஸ் ஆயிடுது மைண்டில், இது டிராயிங் அப்படின்னு. எப்படி பயம் ஏற்படும்? விபீட்சா இல்ல, நவரசத்துல இதுக்கு என்ன பேரு? பயமா, பீத்தியா, பயம் நினைக்கிறேன் இந்த இதுக்கு பேரு. நவரசங்களே பரதநாட்டியம் டான்சர் மாதிரி யாராவது இருந்தா இதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிற டான்ஸரால கரெக்டாக டிபிக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இது ட்ரைனிங்கே, இது நவரசங்கள்லாம் சொல்லி கொடுத்து எப்படி கண்ணில் கொண்டு வருது, எப்படி புருவத்தில் அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வருது அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறதுனால ஒரு கால் நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்ஸரால முடியும். தெரியல. அதனாலதான் இன்னைக்கு ஆர்னமெண்டல் டென்டிஸ்ட்ரி பெரிய பாப்புலரா இருக்கு. கொஞ்சம் கோணலா இருந்தா எதிராளி டிஸ்டர்ப் ஆயிடறான்னு நினைச்சுட்டு இந்த ஆடு டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. அது எப்படியாவது சரி பண்ணிக்கணும்னு அது பெரிய டிமாண்டு. அதுவும் நம்ம நாட்டில் கூட அவ்வளோ வரல. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், நான் சவுத் ஆப்பிரிக்காலையும் பார்த்தேன், கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த இது போட்டிருக்காங்க. அந்த பல்லு இதுவாக வந்துடும், வெளியில வந்துடும் அப்படின்னு அந்த இரும்பு கம்பியை போட்டு ஏதோ ஒரு கிளிப்பு போட்டுக்கிறாங்க. அத்தனை பேரும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் குழந்தைங்கள்லாம். அது பெரிய வேலை. அது டென்டிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு அடுத்ததே அதிக பிஸ்னஸ் இருக்கிற ஒரு டாக்டர் ஃபீல்டுன்னா டென்டிஸ்ட்டு தான். ஆர்னமெண்டல் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபீல்டே இருக்கு. பல்லு அழுகி போச்சுன்னா பிடுங்கிறது கிடையாது, அது நம்ம ஊர் பல்கார. அங்கே வந்து அலங்காரம் டென்டிஸ்ட்ரி.
போயிட்டு ஒரு தடவை அதை பாலிஷ் பண்ணிட்டு வருவான். கிரைண்டிங் இந்த சாணம் பிடிக்கிற சக்கரம் மாதிரி ஒன்றை வச்சு பல்லு மேலே சரன்னு அதை பாலிஷ் பண்ணுறாங்களாம், மஞ்சள் ஆயிடுத்துன்னு சொல்லி. என்னெல்லாமோ இருக்கு அந்த டென்டிஸ்ட். இப்போ மெதுவாக நம்ம ஊர்லேயும் வந்துட்டு இருக்கு அதெல்லாம். பல்லு பயமாக தான் இருக்கும். அந்த ஒரு விஜயகாந்த் படத்தில் மனோரமா அவருடைய பல்ல வச்சு கிண்டல் பண்ணுவான், காமெடி பண்ணுவான். அப்படி பண்ணக்கூடாது. மனுஷனுடைய அங்கஹீனம், உடம்புல இருக்கிற குறைய வச்சு காமெடி பண்ணக்கூடாது, சிரிக்க வைக்கக்கூடாது. ஆனால் அதில் அவள் சிரிப்பாளா, உடனே அவன் வடிவேலு வந்து கவுண்டமணி வந்து அப்படி ஏதோ அவளை இது பண்ணுவான். அந்த மாதிரி ஏதோ ஒரு படம். பல்லு இதுதான். நீங்கள் மிருகங்களில் கூட நம்மளை பயமுறுத்துறது வந்து, நீங்கள் நாய் கோபமாக பண்ணும்போது பாருங்கள், பூனையோ நாயோ, நம்ம சிறுத்தையெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. குரங்கு கூட திருவானைக்கோயிலில் தினம் குரங்கெல்லாம் வரும். நான் நிறைய பழம் வாங்கி வைப்பேன், 60-80 பழம் வரிசையாக அந்த பால்கனியில் வரிசையாக வந்து ஆளுக்கு ஒரு பழம் பிரசாதம் வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு போகும். அப்போது ஒரு தடவை அந்த டைமை விட்டு வேறு டயத்தில் ஒரு குரங்கு வந்தது. சைடில் வரும், ஒரு ஜன்னலில் வரும். அந்த பக்கம் வா, சமையல் ரூம் ஜன்னலுக்கு வான்னு சொன்னால் அது கரெக்டாக தாவி தாவி அந்த ஜன்னலுக்கு வரும். அங்கே நம்ம ஏதோ ஒன்று இருக்கிறத கொடுப்போம். ஒரு தடவை வந்து நான் பிஸ்கெட்டை கொடுத்தேன். அது குரங்கு வந்து முதல்ல மூந்து பார்க்கும், அந்த எண்ணெய் கொடுத்தாலும். அது மூந்து பார்த்துட்டு அது என்ன பண்ணிட்டு அதை இதை போய் ஒரு குரங்கு சாப்பிடுமா, மனுஷன்தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை எங்கள் வீட்டுக்குள்ளே என்னுடைய ரூமுக்குள்ளே தூக்கெறிஞ்சிடுது. நான் என்ன பண்ணேன், அது என்ன உனக்கு அவ்வளோ திமிரு இந்தாடான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பிஸ்கெட் எடுத்து அது பல்ல காட்டி கோபத்தை காட்டிட்டு பாருங்க, சத்தமாட்டு நான் வேண்டாங்கன்னு நீ எனக்கு திருப்பி கொடுக்குறியான்னு. அந்த அந்த காட்சி ஒரு செகண்டு மெய்கூச்சல் நமக்கு ஏற்பட்டது. பல்லு வந்து ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு ஐட்டம் தான், சந்தேகமே இல்லை. பல்லு நமக்குள்ள கம்ஃபர்ட் ஏற்படுத்துகிற ஐட்டம் கூட. அழகான ஒரு ஸ்மைல், அதில் லைட்டாக அந்த பல்லு முத்து மாதிரி தெரியும் பொழுது ரொம்ப அழகான காட்சி, மனசு ரொம்ப அமைதியான ஒரு காட்சி. அதுவும் கரெக்டு. பயமுறுத்துகிற காட்சியும் பல்லு தான் செய்யும். அதுதான் அர்ஜுனன் 3-4 தடவை தம்ஷ்டா தம்ஷ்டா தம்ஷ்டான்னு சொல்லிட்டான். இங்கே கராலானி தம்ஷ்டா கராலானி, பயங்கரமான பற்கள் அப்படிங்கிற. சலோ, நீங்கள் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இதில் பெருசாக பேச முடியாது, அதுதான். ஏன்னா அது அவனுடைய வர்ணனை. நம்ம அதில் இன்னும் ஊறுகாய் சேர்த்து இன்னும் அதை அட்ராக்டிவாக எப்படி பண்ண முடியும்? அது எனக்கு ஒரு சொல்லுங்கண்ணா. இந்த வேர்ஸ பத்தி இல்ல, பட் நீங்க ஷோ பத்தி சொன்னதுனால ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் தேர். ஷோ வந்து எங்க காலேஜ் அலுமினை, எங்க இஸ் ஃப்ரம் விவேகானந்தா காலேஜ். விவேகானந்தா காலேஜ். நீங்க விவேகானந்தா காலேஜா? ஆமா ஆமா. சொல்லுங்க. அதனால அவர் வந்து எங்களுடைய அதாவது 25th இயர், அது விவேகானந்தா அலுமினைல அவர் he will do us 2 favors. அவர் போடக்கூடிய எல்லா நாடகத்தோட ஃபைனல் ட்ரெஸ் ரிஹர்சல். எனக்கு கொஞ்சம் மைல்டா கேட்குறது உங்க குரல். என்ன ஒரு நிமிஷம். இல்ல, அது ட்ரெஸ் ரிஹர்சல்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் ரிஹர்சல், ட்ரெஸ் கேக்குறதா? சாரி, கேக்குது, சொல்லுங்க. அது ட்ரெஸ் ரிஹர்சல். அந்த டிராமாக்கு கடைசி ரிஹர்சல் வித் ஆல் த ட்ரெஸ்ஸஸ் அவ போடுவா. அது வந்து இன் டிராமா தியேட்டர்ல, லைக் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் யூஸ் டு பி ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் அவர் ஹாஸ்டல், விவேகானந்தா ஹாஸ்டல். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னாக்க, ஜஸ்ட் டு கெட் சம் ஆடியன்ஸ் அண்ட் தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் அவங்களுடைய ஃபீட்பேக்காக அந்த லாஸ்ட் ரிஹர்சல்ல வந்து எங்க எல்லாரையும் வர சொல்லிடுவார். For all his movies he would do that. So 2 விஷயம் ஞாபகம் வருது. நீங்க சொன்ன அந்த அயோத்தியா மாதிரியே நடந்த 2 விஷயம்.
in a span of 4 years, I have seen 2 incidents involving Joe, who is really not very much popular for his views on, emergency and various other things. அவர் எழுதின இதெல்லாம் நீங்க amazing journalist from out of Tamil Nadu. அதுல சந்தேகமே இல்லை. பட் அது என்ன, இந்த இப்ப நீங்க வேரியஸ் திங்ஸ் அர்ஜுனன் எப்படி ஆனாங்கிற மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அந்த ஒரு க்ஷணத்துல when you lose our balance என்ன அதுன்றது, அது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஜென்டில்மேன், அது யாருக்கும் வெட்கம் இல்லை ஒரு டிராமா. யாருக்கும் வெட்கம். இட் கேம் ஆஸ் அ மூவி ஆல்சோ, சப்சிக்வெண்ட்லி இட் கேம் ஆஸ் அ மூவி. அந்த அந்த இது பண்ணும்போது இந்த ஹாஸ்டல் பசங்க எல்லாம் we are just about 16, 17, 18 அந்த ரேஞ்ச் தானே படிக்கிற அந்த வயசு. ஸோ நாங்கள் வெரி அன்ரூலியாகவும் அண்ட் சில வசனங்களுக்கு வந்து பூ பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் ஆயிடுது அந்த இதுல. டாபான்னு நடுவில் he was not on the stage for that particular scene. From nowhere he came inside. And then he said that you people don't deserve காய்ச்சி வச்சுன்னு கத்திட்டு உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறதா என்னோட தப்பு தான் இது, ட்ராமா கம்ஸ் டு an end with this அப்படின்னு சொல்லிட்டு கர்டன்ஸ் டவுன் அப்படின்னு போயிட்டு அது வந்து ஒரு இன்சிடென்ட். அதே மாதிரி இன்னொன்னு காலேஜ்ல சில்வர் ஜூப்ளின்னு 1975 ஐம் நாட் ராங், அந்த வருஷத்துல எங்களுக்கு எங்க காலேஜ் ஆடிட்டோரியம்லே அவர் ஒரு ஸ்பெஷல் ஷோ, அவரோட 3 days கண்டினியூஸ் சப்போர்ட் இருந்தார். On the third day, I think the movie is, the drama is referred to as Quo Vadis. So அவர் எல்லா ட்ராமா எல்லா பேரும் முதல்ல வச்சதெல்லாம் அந்த either English names or the French names இருக்கும், French names இருக்கும். For what reason I don't know, but you used to do that. அது கோவாடிஸ் ட்ராமான்னா பாட்டில் ஒரு ஃபைனல் சீன் வாஸ் ஹேப்பனிங். அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் யூ வில் பி அ லாயர் அண்ட் யூ வில் பி ஆர்கியூயிங் பிஃபோர் த ஜட்ஜ் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஏதோ ஒரு சமயத்துல சம் ஸ்டூபிட் சாப் ஃப்ரம் அவுட் ஆஃப் த ஆடியன்ஸ் எல்லாம், விச் இஸ் பியூர்லி விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்மால் லிட்டில் பெபிள போய் ட்ரிக் போட்டான். கல்லு, சின்ன கல்லு, குழங்கல், அது மாதிரி போடு. அவ்வளவுதான். அந்த சீனியை அவர் மாத்திட்டார். அந்த சீனை மாத்தி இந்த லாஸ்ட் இது வாட் எவர் ஹி ஹஸ் டு ஆர்கியூ பிஃபோர் த ஜட்ஜ், ஹி டுக் தட் pebble and with an emotional இது started addressing the people, that is all of us on the from out of that audience இருக்க பாருங்க. அந்த மாதிரி போட்டு ஒரு ரகனை பண்ணிட்டார் அவர். Actually, honestly, it was absolutely nonsensical stuff as far as the behavior was awful. But அது ஒரு விதமான draggy இது. It's not that popular stuff, ஆனா அந்த புரிதல் இல்லாம அவர் பண்ணும்போது அவர் he totally went bonkers. That is, நீங்க சொன்ன போது எனக்கு இந்த 2 இன்சிடென்ட்டும் ஞாபகம் வந்தது. அவரோட அவ்வளவு ஜேர்னலிஸ்டிக் வியூஸ் எல்லாம் நம்ம அவ்வளவு ரசிப்போம், எல்லாம் பண்ணோம். ஆனா he is very very quickly getting disoriented. காலேஜ்ல அவர் ரொம்ப மிஸ்சீவியஸ்னு பேர் இல்ல. காலேஜ்ல எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் வந்து 50s அவர் படிச்சுட்டார். நாங்க என்னுடைய இது போதே அவர் 25 years as a legal advisor, various other things. 72 like he set out his Tughlaq 72ல ஜஸ்ட் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு தான் பண்ணாரு. அந்த மாதிரி பண்ணாரு. So இது நான் பேசுறது 75. So I can remember all those things, but generally he himself is very mischievous. He is. I mean, he is very naughty ன்னு சொல்லலாம். Very naughty. அந்த மாதிரி அவருக்கு அடுத்தவளோட மிஸ்சீவ்ஸ் எல்லாம் டாலரேட் பண்ணிக்கிற சக்தி இல்ல. பிகாஸ் அது வந்து இட்ஸ் ஆல்சோ நாட் he is doing it more without any pay. It's just because he is a student of he is a very popular drama artist then, our troupe, so which is generally well paid. And அங்க ஒரு 4-5 அட்லீஸ்ட் ஒரு 10 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மெட்ராஸ்ல.
and he was one of them holding his court in the comedy dramas and the political satire, let's say. But to get something like a stone pelted, whether it intended or not, தெரியல, பட் அங்க அடிச்சது தப்பு தானே. இல்ல அது அவரை then பத்தி வேண்டாம், நல்ல சூப்பர் பர்சனாலிட்டி, சந்தேகமே இல்லை. ஜஸ்ட் இந்த விஷயத்துல எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. நான் 71 அவர் துக்ளக் ஆரம்பிச்சதுலேருந்து எடுத்து 78 ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் நடக்கும்போது அது வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்தேன் துக்ளக் நம்ம வீட்டுல. ஆமா, 2 வருஷம் திரும்ப திரும்ப அவர் படிப்பேன். எல்லாம் அப்படி ஒரு ஹீரோ. ஆனா அந்த ஜனதா பார்ட்டிக்கு அப்புறம் அவர் ஜனதா பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு சொன்னேன், எனக்கு சட்டம் வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் விட்டேன். அதுக்கப்புறம் துக்ளக் படிக்கிறதையே நிறுத்திட்டேன். அவர் ஜனதா பார்ட்டி ஒரு தேசத்துல ஒரு பெரிய ஒரு இதுவா வந்திருக்கு. சும்மா எதிர்க்கிறதே வேலையா இருக்குன்னா அப்புறம் எப்படி ரீசன் அப்படின்னு எனக்கு அப்போ நான் என்ன அப்போ 11ஆம் கிளாஸ் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் காலேஜ் நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரத்தினா பழைய பேப்பர் கடையில போட்டேன். 76-77 யூஸ் டு கம் ஃபார் பிரச்சாரம் எல்லா இடத்துக்கும், சவுத் ஆஃப் இந்தியா. அவர் சூப்பர் பர்சனாலிட்டி. அவர் ராஜ்யசபா மெம்பரா இருந்த போது அவர் செஞ்சிருக்கிறது அந்த 6 கோடி ரூபாவை நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு நிறைய பண்ணார். அப்போ உண்மையிலே அதெல்லாம் பெரிய விஷயம். எக்ஸம்ப்ளரி பொலிட்டீஷியன் இந்த விஷயத்துல. அந்த எம்பி ஃபண்ட் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது. அதனால பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. அது ஜஸ்ட் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் அந்த இது நம்ம நடுக்கத்துல என்ன அர்த்தம். இப்ப என்னையே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு ஷேக்கி விஷயம், ஒரு திடுக்கிற விஷயமா எடுத்துனாக்க என்னோட ஐ ஹாவ் அ ட்ரெமர், கை கால்லாம். இன்வேரியபிளி ஐ வில் யூனோ காஃபியை குடிக்கிறோமோ இல்லை கிளாஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் எனக்கு இட்ஸ் ஆல் வெரி லைக்லி டு ஃபால் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். அந்த மாதிரி கை படபடப்பு straight away comes, it manifests itself in some form. ஸோ எனக்கு அவர் அந்த 2 சொன்னது அப்புறம் நீங்க சொல்றதையும் பார்த்தோன்னாக்க அந்த அந்த சமநிலைன்னு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய ஆளுங்கள்ட்ட இது நிறைய இருக்கு. ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கிறவங்கலாம் அவங்களால வந்து பப்ளிக் எடுத்துக்க முடியாது, வேற பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணவே முடியாது. சங்க பிரச்சாரக்கெல்லாம் நல்லா பேசுவா, பௌத்திகமாக கொடுப்பாங்க. நடு ரோட்ல நின்றுட்டு போகிற வர டிராஃபிக்கு, ஹார்ன் அடிக்கிற டிராஃபிக்கு, அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆளுன்னு 8-10 பேர் கேட்குற இடத்துல நின்றுட்டு டிஒய்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் ஆள் பேசுகிற மாதிரி அவன் நம்ம ஆளுங்களை யாராலையும் பேச முடியாது. கொஞ்சம் எதிர்ப்பு யாராவது கத்திட்டான்னா இவங்க அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா நமக்கு கைடட் ஒரு ஆடியன்ஸில் பேசியே பழக்கம். எல்லாரும் கை கட்டின்னு உட்காந்துருப்போம், அவர்கிட்ட பேசுகிறதே பழக்கம். ஸோ நாம் கூட சொல்லுவேன், நீங்கள் ரோட்டில் போய் பேசணும், பார்க்கில் பேசணும், புதிய ஆள்கிட்ட பேசணும். இந்த குவாலிட்டியை கொஞ்சம் வளர்த்துக்கணும், தைரியத்தை வளர்த்துக்கணும். டு ஃபேஸ் எ மாப், அது இது ஒரு ஆட்டிடியூட் பப்ளிக் லைஃப்பில். அவருக்கு அது கொஞ்சம் எனக்கு தெரியாது, நான் ஜட்மெண்ட்டு சொல்லக்கூடாது, பட் எனக்கு அந்த ஒரு அனுபவம். மற்றபடி ரொம்ப அற்புதமான ஆள், அதில் சந்தேகமே இல்லை, ரொம்ப அருமையான ஆள். அவர் இந்த பாரதம் அந்த இதெல்லாத்தையும் தமிழாக்கம் பண்ணி போட்டது, தட் வாஸ் அ கிரேட் சர்வீஸ். B.R. சோப்ரா நீங்க சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த B.R. சோப்ரா இஸ் ஆல் த சீரியல், த என்டையர் சீரியல் இன்க்ளூடிங் கீதா. அவரே இன்ஃபேக்ட் அவருடைய மிஸ்சிப் பத்தி பிரேமா சொன்னது, அவர் எங்கே பிராமணன் ஒரு சீரியல் எழுதினார். ஆமா ஆமா, கௌட்டில்யரின் அர்த்த சாஸ்திரம்னு ஒரு 4 வரி சம்ஸ்கிருதத்தில். அதுதான் சார். அது வந்து தமிழ்நாட்டில் யாராவது ப்ரொடெஸ்ட் பண்ணுவான், இது கிடையாதுடா அர்த்த சாஸ்திரத்தை இல்லைன்னு யாராவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். எக்ஸாக்ட்லி. நான் சொன்ன ஐடியா, நான் சம்ஸ்கிருத ஸ்காலர் இல்லை, ஆனால் நான் சொன்ன ஐடியா வச்சு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, இதெல்லாம் தான் அவருடைய மிஸ்சிப். இல்ல, அதுக்கப்புறம் அவர் சன்ஸ்கிரிட் படிச்சு அந்த இதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலா கீதை வந்து அவருடைய
சோவோட வியாக்கியானம் இருக்கு. அப்கோர்ஸ் அது பாரதியாரை பேஸ் பண்ணி பாரதியார் கீதைன்னு he is given his இது. ஸோ அது மாதிரி இப்போ லாட் ஆஃப் இந்த ஹிந்துயிசத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் he has done a wonderful job, at least of spreading it, bringing it to. ஓம் நமஸ்காரம். योगेशं सच्चिदानन्दं वासुदेवं रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं श्रीगुरुभ्यो नमः। ஓம் चलो जी நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ जय கிருஷ்ண. श्री कृष्ण अब्बा। जय श्री